வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு கப்பு வெல்லம் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். நல்லா தண்ணி கொதித்த உடனே இப்போ இந்த மாவை அதில் கொட்டின உடனே நம்ம கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. அதுவாக மேலே வந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நம்ம கீழே அடி பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் எடுத்து விட்டதுக்கப்புறமா இது நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும். அப்புறமா வெள்ளைப்பாகு இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் தூசி எதுவும் இருக்கணும் நம்ம வடிகட்டி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. ஏலக்காய் தூள் போட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, இது கொஞ்சம் திக்னஸ் வரணுன்னா நம்ம 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து நல்லா கரைச்சி அதில் ஊற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அது திக்கு வரும், நமக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். நம்ம இதிலே தேங்காய் திருவி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், பால் எடுத்து ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அது செய்யலை. இப்போ பாருங்கள், திக்னஸ் கிடச்சிருக்கும் நமக்கு, நம்ம அரிசி மாவு ஊற்றுனதுனால. இப்போ பால் கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு.